ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு பார்த்தாக்கா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு பரட்டினது தான் செஞ்சுருந்தேன். அதுவே எல்லோரும் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பரட்டினதையும் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு உருளைக்கிழங்கு பரட்டாலே ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கறி மசாலாலாம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப சேடான விஷயம் இந்த 8th படிக்கிற பையன் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட அருவாள் எடுத்து வெட்டிட்டான் அப்படின்னு. இன்றைக்கி அவங்க அம்மா அப்பா நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கறது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 8வது படிக்கிற பையனோட மனசுக்குள்ளே அப்படி என்ன வேகம், ஏன் இந்த அளவுக்கு அருவாள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அது நினைக்கவே ரொம்ப பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு ரொம்ப வீக்னஸ் ஆகிடுவோம் போலக்கு நம்ம மனசளவில். என்னடா சின்ன குழந்தைங்க இவ்வளோ பாதிப்பு எடுக்கிற அளவுக்கு விஷயம் என்ன, எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் குழந்தைங்கள ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி கோவப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி டிவி பார்க்குறத ரொம்ப குறைச்சிக்கோங்க, அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன மாதிரி பசங்க பண்ணுறாங்கன்னே இப்போ இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கூட இருக்க அண்ணனோ தம்பியோ வெளியே போகும்போது சொல்லுவாங்க, அவன் ஆம்பளை பிள்ளை போனால் பாத்திரமா வீடு சேர்ந்துருவான், நீ பொம்பளை பிள்ளை அப்படி வந்துடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஆம்பளை பிள்ளையுமே பத்திரமா வீடு சேருமாங்கிறதே தெரியல. அந்தளவுக்கு இருக்கோம் நம்ம.